மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வந்தாவே எல்லாமே சிக்கலாயிருது. அஜீரணமும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள், அதனால் வரதான் மீதி நோய்கள். நான் சொல்ல நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, அதாவது சித்தர்கள் சொன்னது. சரி, இந்த மலச்சிக்கலுக்கு நம்முடைய முன்னோர்கள் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க? இது வரைக்கும் நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்? ஒரு 40-50 வயசு மேலானா, இல்லை 60-70 வயசு கிளம்புனா, இல்லை 60-70 வயசுக்கு மேலே ஆகுனா சீவிரான மலச்சிக்கல். இதுக்கு கடுக்காயை பயன்படுத்துகிறோம், திரிபலவை பயன்படுத்துகிறோம், நிலாவாரையை பயன்படுத்துகிறோம், வெண்டைக்காயை பயன்படுத்துகிறோம், வெண்பூசணியை பயன்படுத்துகிறோம், நிறைய காய்கறிகளை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தியும் மலச்சிக்கல் சரியாகலன்னு சொல்கிறோம். சரி, மலச்சிக்கல் வந்துருச்சு, இயற்கையான முறையில் என்ன இருக்குது, முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்ற தெளிவான வீடியோவை இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். மலச்சிக்கல் வந்துட்டால் மனசும் சிக்கலாயிருது, உடம்பும் சிக்கலாயிருது. அஜீரணமும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள், அதனால் வருவது தான் மீதி நோய்கள். இது நான் சொல்ல, நம்முடைய சித்தர்கள் சொன்னது, நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. சரி, மலச்சிக்கல் வந்தால் என்ன பண்ணலாம்? ஒரு 40-50 வயசுக்கு மேலே, இல்லை 50-60 வயசுக்கு மேலே மலச்சிக்கல் சிவியராக இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, மலச்சிக்கல் சிவியராக இருக்குது. அதனால் அந்த மலச்சிக்கலுக்கான மருந்துகளையோ உணவுகளையோ எடுக்கும்போது உடம்புக்கு சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா பசி எடுக்கும்போது சாப்பிடணும், உடலுக்கு தேவையான நீரை தாகம் எடுக்கும்போது குடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுலேயும் பசி எடுக்கும்போது சாப்பிடக்கூடிய அந்த உணவு 6 சுவை உள்ளதாக இருக்கணும். முக்கியமாக அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பாலிஷ் போட்ட அரிசிகள், பாலிஷ் போட்ட உணவுகள் சாப்பிட்றத விட நியாய விலை கடையில் கிடைக்கிற அரிசியே மிகச்சிறந்ததுன்னு நான் என்னுடைய சைட்லேருந்து கருத்து சொல்லவும் பதிவு செய்யவும் ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த நியாய விலை கடையில், கூப்பன் கடை, ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால அதை சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அங்கே கொடுக்குற வெள்ளை சர்க்கரை கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும். சொல்லப்போனால் அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் தரம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரேஷன் கடை அரிசியா, கூப்பன் கடை அரிசியா, நியாய விலை கடை அரிசியா, நியாய கடை விட பருப்பா, அதோடைய உணவா, கோதுமையா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கலாம், நம்ம மளிகை கடை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய கருத்துப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கேவே ரொம்ப 100% ரொம்ப ரொம்ப அருமையான உணவே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறேன். இயற்கை உணவு கிடைக்கல, பாரம்பரிய உணவு கிடைக்கல, தேடி போய் வாங்க முடியலன்னா இந்த நியாய விலைக்கடையில் இருக்கிற உணவே நீங்கள் வாங்கி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் அதில் சாதம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மலச்சிக்கலே வராது. ஏன்னா அதில் ஃபைபர் அவ்வளோ இருக்குது. சரி, இப்போது மலச்சிக்கலுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்க? திரிபல சூரணை தான் பயன்படுத்தினாங்க. திரிபல சூரணம் எல்லாருக்குமே கேட்குமா அப்படின்னா, வாதம், பித்தம், சிலோத்தும நாடியை பார்த்து கம்பல்சரி கேட்குமான்றதை 1 நாள், 2 நாள், 3 நாள் மருத்துவ ஆலோசனைப்படி சாப்பிட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த திரிபல சூரணத்தோட ஒரு சில மூலிகைகள் உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். ஒரு சிலர் கடுக்காய் மட்டும் சாப்பிட்றாங்க, அதுவும் ஒரு சிலர் கேட்குது, ஒரு சிலர் கேட்கல. ஒரு சிலர் நிலாவாரை பொடியை மட்டும் சாப்பிட்றாங்க, ஒரு சிலர் கேட்குது, ஒரு சிலர் கேட்கல. ஒரு சிலர் வெண்டைக்காய் சாப்பிட்றாங்க, அது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகுது, ஒரு சிலருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு சிலர் கொய்யா பழம் சாப்பிட்றாங்க, கொய்யா காயாக சாப்பிட்றாங்க மலச்சிக்கல் போகிறதுக்கு. ஒரு சிலருக்கு வேலை செய்யுது, ஒரு சிலருக்கு வேலை செய்யலை. ஒரு சிலர் வெண்பூசணி சாப்பிட்றாங்க, திஷ்டி பூசணிக்காய் சாப்பிட்றாங்க, அதாவது திஷ்டி பூசணி வெண்பூசணி சாப்பிட்றாங்க, மஞ்சள் பூசணி சாப்பிட்றாங்க, பீர்க்கங்காய் எடுக்கிறாங்க, புடலங்காய் இருக்காங்க, பீர்க்கங்காய் எடுக்கிறாங்க, புடலங்காய் எடுக்கிறாங்க, நிறைய பழங்கள் எடுக்கிறாங்க, விதை உள்ள பழங்கள் எடுக்கிறாங்க, நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தொடர்ந்து இந்த நார்ச்சத்துள்ள பொருட்கள், 6 சுவை உள்ள உணவுகள் சாப்பிடும்போது தான் கேட்குது. சரி, நாம் பல வருஷமாக படித்த பட்டதாரி மருத்துவம்லாம் கொடுக்குற இந்த மலச்சிக்கல் சூரணம் மிக அற்புதமாக வேலை செய்யும். யாருக்கெல்லாம் தெரியுமா? நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, சிவியரான தொற்று நோயில் இருக்காங்க, அவங்களுக்கு மலம் கட்டி இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இங்கே பாருங்கள், இந்த மலச்சிக்கல் சூரணம் காலை, மதியம், இரவு 3 வேளையும் எடுத்துகிட்டு வரணும். இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். இதில் நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி நிறைய மூலிகைகள் இருக்குது.
இது காலை இரவு மதியம் 3 வேளையும் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரணும். இப்படி தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரணும். மிக அற்புதமாக வேலை செய்யும். ஒரு வாரத்திலே எப்படிப்பட்ட சிவியரான மலச்சிக்கல் இருந்தாலும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். இன்னொன்று, மலச்சிக்கலே இல்லை அப்படின்றவங்க என்ன செய்யலாமா, இது சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, வாரத்துக்கு 1 முறை 2 முறை சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறைய கொழுப்பான உணவுகள், நிறைய கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாகவே நாளடைவில் பின்னால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். அப்படிப்பட்டவங்க இந்த பொடியை வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ 3 வேளை எடுத்தாவே போதும். மலம் நல்லா போகும், குடலும் நல்லா க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக மலச்சிக்கல் உள்ளவங்க 6 மாதத்துக்கு 1 முறை பேதிக்கு சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. நாட்டு மருந்துகளில் போயிட்டு சஞ்சீவி மாத்திரை, ராஜபேதி மாத்திரை, இப்படி பல்வேறு பெயர்கள் அளிக்கப்படக்கூடிய தரமான உங்கள் குடலை சுத்தம் பண்ணக்கூடிய மாத்திரைகள் இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா மிக அற்புதமாக வேலை செய்யும். இது சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரையும் எடுக்க வேண்டிய ஒரு குடல் தூய்மைக்கான மாத்திரை. கம்பல்சரி எடுக்கணும். சின்ன குழந்தைல எங்கள் அம்மாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 14-15 வயசு இருக்கும்போது சஞ்சீவி மாத்திரை இருக்குல்ல, அது சிவப்பு கலரில் இருக்கும். அதில் பாதி மாத்திரை உடச்சி வாழைப்பழத்தில் வச்சு கொடுத்துருவாங்க. 6 மாதத்துக்கு 1 முறை கொடுத்துருவாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக வயிறெல்லாம் கலக்கும், வயிறெல்லாம் வலிக்கும், விலவலன்னு வரும். விலவலன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதில் உப்பு போட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா நாங்களே நாட்டு மாடு வச்சுருந்தோம், அதில் மோர் சிலிப்பி மோரில் உப்பு போட்டு குடிப்பாங்க. இல்லைன்னா கருப்பட்டி இருக்குல்ல, அதில் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. நல்லா இனிப்பாக இருக்கும், கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. இளநீர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மோர் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பருப்பு சாதம், அதுக்கப்புறம் ரசம், இது மாதிரிலாம் மிளகு ரசம், இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா உண்மையாகவே கூட்டு குடும்பமாக இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் கூட்டு குடும்பமாக இருந்தோம். எங்கள் அம்மா எங்களுக்கு இப்போ எல்லாம் கொடுத்ததுனால தான் எனக்கு ஒரு 45 வயசு ஆகுது. இது வரைக்கும் எனக்கு பிபியோ சுகரோ இல்லை எந்த வகையான நோயோ இது வரைக்கும் எனக்கு இல்லை. இன்னொன்று, நான் பசி எடுத்தால் மட்டும் தான் சாப்பிடுவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும், இல்லை வீட்டில் கேட்டிங்கன்னா தெரியும், இல்லை என் கூட நெருங்கி பழகணும் தெரியும். பசி எடுத்தால் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் ஒரு வேளை சமைச்ச உணவு சாப்பிடுவேன், 2 வேளை சமைக்காத உணவு, பசி எடுத்தால் பழங்களாக சாப்பிடுவேன். இது வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். தாகம் எடுத்தால் தண்ணி கம்பல்சரி, தாகம் தீர்ற வரைக்கும் குடிப்பேன். எல்லாரும் மாதிரியும் ஒரு சில குடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படி ஃபுல்லாக குடிச்சிடவும் மாட்டேன். தாகம் எடுத்தால் மட்டும் தான் குடிப்பேன். இப்படி ஒரு சில உணவு முறைகளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணும்போது, வாழ்வியல் முறை சரியாக ஃபாலோ பண்ணும்போது எந்த நோய் நொடியும் வராது, மலச்சிக்கலும் வராது. அதனால் சிவிராக மலச்சிக்கல் உள்ளவங்க இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மிக அற்புதமாக வேலை செய்யும். சரி, இந்த மருந்தெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இது எல்லா சித்தா டாக்டர்கிட்டையும் சித்த வைத்தியர்கள்கிட்டையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இது மலச்சிக்கலுக்கான பொடி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஷியோவில் போடுவாங்க. அதனால் உங்கள் அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி மலச்சிக்கலுக்கான பொடியை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் உடல் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மலச்சிக்கல் பொடி சாப்பிடும்போது இரைப்பையும் நல்லா இருக்கும், சிறுகுடல் பெருங்குடலும் நல்லாயிருக்கும், மலவாயும் நல்லாயிருக்கும், நல்லா ஜீரணமாகும். அதனால் இது மாதிரியான மருந்துகளை எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இது மாதிரி பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.